السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. சூரத்துல் கஹஃப் என்ற அத்தியாயத்தில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வசனத்தினுடைய விளக்கங்களை அறிந்து கொண்டு வருகிறோம். அதில் நேற்றைய தினம் அந்த குகைவாசிகளுடைய சம்பவத்தை முழுவதுமாக நாம் அறிந்து, அடுத்து அதில் ஒரு கூடுதல் ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அதோட அந்த சம்பவத்தினுடைய இறுதி கட்டத்தை நம்ம அடைஞ்சிட்டோம். இன்னைக்கு 23வது வசனம், 18வது அத்தியாயம் 23வது வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் தாலிக கதா இல்லா அன் யஷா அல்லாஹு வதுகுர் ரப்பக இதா நசீத வகுல் அஸா அன் யஹ்தியனி ரப்பி லிஅக்ரப மின் ஹாதா ரஷதா. எந்த விஷயத்திற்கும் அல்லாஹ் நாடினால் என்று சேர்த்து தவிர நாளை நான் இதை செய்வேன் என்று கூறாதீர். நீர் மறந்துவிட்டால் உமது இறைவனை நினைவு கூறுவீராக. இதைவிட நெருக்கமானதற்கு என் இறைவன் எனக்கு சரியான வழியை காட்டலாம் என்று கூறுவீராக. வலபிசு ஃபி கஹஃபிஹிம் ஸலாஸமிஅத்தின் சினீன் வஸ்தாது திஸ்ஆ. அவர்கள் தமது குகையில் 300 ஆண்டுகள் தங்கினார்கள், மேலும் 9 அதிகப்படுத்தினார்கள். குலில்லாஹு அஅலமு பிமா லபிசு லஹு கைபுஸ் ஸமாவாதி வல் அர்த் அப்ஸிர் பிஹி வஸ்மி' மா லஹும் மின் தூனிஹி மின் வலி வலா யுஷ்ரிக் ஃபி ஹுக்மிஹி அஹதா. அவர்கள் தங்கியிருந்த காலத்தை அல்லாஹ்வே நன்கறிந்தவன். வானங்களிலும் பூமியிலும் மறைவானவை பற்றிய ஞானம் அவனுக்கே உரியது. அவன் எவ்வளவு நன்றாக பார்ப்பவன், எவ்வளவு நன்றாக கேட்பவன். அவர்களுக்கு அவனையன்றி எந்த பாதுகாவலரும் இல்லை. தன்னுடைய அதிகாரத்தில் அவன் எவரையும் இணையாக்கி கொள்ள மாட்டான் என்று கூறுவீராக. வத்துலுமா ஊஹிய இலைக்க மின் கிதாபி ரப்பிக லா முபத்தில லி கலிமாத்திஹி வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா. நபியே, உம்முடைய இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டதை எடுத்துரைப்பீராக.